முட்டிக்கிட்டதும் முட்டிக்காததும் சம்பந்தப்பட்டது தான் பிரம்மச்சரியம்னு நினைக்கிறவனுங்களும், அது சார்ந்து ஒருத்தர் பிரம்மச்சாரியா இல்லையான்னு முடிவெடுத்தவனுங்களும் எங்கேயாவது போய் முட்டிக்கோங்கப்பா. இவன் அஸ்வத்தாம கொடும் வேகத்துல கோபத்துல இந்த உத்தரை கர்ப்பத்துல இருக்க பரீட்சித்து அழிக்கிறதுக்காக பிரம்மாஸ்திரத்தை எழுதிடுறான். உத்தராவோட அந்த கர்ப்பம் தான் ஒரே வாரிசு மிச்சம் இருக்கு. ஏன்னா பஞ்சபாண்டவர்களுடைய 5 மகன்களையும் அஸ்வத்தாம கொண்டுறான். கடைசியில இந்த உத்தரை கர்ப்பத்தை அழிக்கிறதுக்காக பிரம்மாஸ்திரத்தை எழுதிடுறான். அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரத்தை எழுதிடுறான். 2 பிரம்மாஸ்திரம் இடிச்சுக்கிட்டா முட்டிக்கிட்டா பிரம்மாண்டம் அழிஞ்சு போயிடும். சிருஷ்டி நஷ்டோ ஜாயதா. கிருஷ்ணனுடைய ஒரே திருப்படினா சிருஷ்டி அழியாமல் இந்த கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ்ல இந்த ஆயுதங்கள் அழிக்கணுன்றதுக்காக தான் இந்த போரையே நடத்தினாரு. கடைசியில அந்த பர்பஸே முடிஞ்சு போய் 2 பிரம்மாஸ்திரமும் மேல வந்துட்டு இருக்கு. கிருஷ்ணர் அர்ஜுனனை கூப்பிட்டு ரிட்டன் வாங்க அப்படின்னு. அர்ஜுனன் ஒபீடியன்டான சீடன்றதால சரி ரிட்டன் வாங்கிடுறான். அஸ்வத்தாமன் ரிட்டன் வாங்க சொன்னா வாங்க முடியாதுன்னு. உடனே கிருஷ்ணர் வந்து அடுத்த நிலைமைக்கு போறாரு. அங்கதான் அவருடைய நித்திய பிரம்மச்சரியத்தை வெளிப்படுத்துறார். அங்க சொல்றாரு, யாதி பிரம்மச்சரியம் மயா சன்னாததி. நான் அகண்ட பிரம்மச்சாரி என்பது சத்தியமானால் இந்த உத்தரையின் கர்ப்பம் ரட்சிக்கப்படட்டும். அத்தனை பேருக்கும் தெரியும், முறையான திருமணமே பலாயிரம். திருமணத்துக்கு முன்பு ராசலீலை கணக்கே கிடையாது. திருமணத்துக்கு பின்பும் ராசலீலை கணக்கே கிடையாது. பிறந்த குழந்தையே இருக்காங்க, மகன் இருக்கான். பிரம்மாஸ்திரத்தை தடுப்பதற்கு நான் அகண்ட பிரம்மச்சாரி என்பது சத்தியமானால் இந்த உத்தரையின் கர்ப்பம் ரட்சிக்கப்படட்டும். அண்ட பிரம்மாண்டத்தையும் அழிக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம் நடுநடுங்கி போய் வணங்கி விட்டு வெளியேறி விடுகின்றார். இந்த கர்ப்பத்தை காப்பாற்றி விடுகின்றார் கிருஷ்ணன்.